ஒரு பாயும் தலையணையும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி 2026ஆம் ஆண்டுக்கான பாதுகாப்பு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் ராமநாதன் அர்ச்சுனா உறங்கிக் கொண்டிருக்கும் காணொலியொன்று தற்பொழுது வெளியாகி பேசுபொருளாக உள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த தடவை வடக்கு மாகாணத்துக்கு எந்த பிச்சையும் இல்லை. ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை. வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை பாதீட்டில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை. போன முறை 5000 மில்லியன் பாதை, 1500 மில்லியன் வட்டுவாகல் பாலம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம். நூலகத்துக்கு 200 மில்லியன் என்றார்கள். இந்த தடவை எதுவுமே இல்லை. போன தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 9.3 மில்லியன் கூட பாவிக்கவில்லை. வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட 5000 மில்லியன் பாவிக்கப்படவும் இல்லை. திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். திருப்பி கிடைக்க போவதும் இல்லை. நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது? ஒரு பாயும் தலானியும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன். பெரிய ஆசையுடன் நாடாளுமன்றத்துக்கு காலையிலே வந்திருந்தேன். மிகப்பெரிய ஏமாற்றம். இடையில் எழும்பி போனால் சரியில்லைதானே என பதிவிட்டுள்ளார்.